മലയാള സിനിമ ഹോം കണ്ടു കഴിഞ്ഞപ്പോൾ ചേട്ടൻ പറഞ്ഞു അതേപോലത്തെ ഒരു മൂവി പറഞ്ഞ് ആ ഒരു സ്ക്രിപ്റ്റ് പറഞ്ഞാൽ പോലും ആളുകൾ ചെയ്യില്ല എന്നാണ് പറഞ്ഞത്. എല്ലാ തമിഴിലും കണ്ടിട്ടുണ്ടെന്നാണ് എൻ്റെ ഒരു ഓർമ്മ. അത്രയും നല്ലൊരു മൂവിയാണ്. സോ അത് പെർസ്പെക്റ്റീവ് കുറച്ച് നാൾ മുമ്പ് അങ്ങനെ ഒരു കൊമേഴ്ഷ്യൽ കൈൻഡ് ഓഫ് മൂവീസ് ആയിരുന്നു തമ്മിൽ ഓടിക്കൊണ്ടിരുന്നെങ്കിൽ ഇപ്പോൾ കണ്ടന്റ് ബേസ്ഡ് പോകുന്നുണ്ട്. എല്ലാവർക്കും അങ്ങനെ എന്തോ ഒരു ഇപ്പൊ ഇവിടെ തമിഴില് ഞാൻ മാമൻ ഇവിടെ ഭയങ്കരമായിട്ട് ഓടി. ഞാൻ എനിക്ക് ഭയങ്കര ഇഷ്ടപ്പെട്ട പടമാണ്. ഇതൊരു ഫാമിലി കണ്ടന്റ് റിലേറ്റഡ് മൂവിയാണ്. എനിക്കെങ്ങനെ ഫീൽ ചെയ്തിട്ടില്ല. அதுதான் வந்திருக்கும். கஷ்டப்பட்டு ஒரு 15 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்து நான் சிஜி பேக்ரவுண்ட் இருந்தேன், விஎஃப்எக்ஸ் பேக்ரவுண்ட் இருந்து நிறைய ஃபிலிம்ஸ்ல விஎஃப்எக்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட்டராக இருந்து அதில் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ரைட்டிங் பண்ணிட்டு அண்ட் தென் ஐ பிகேம் டைரக்டர். ஸோ அல்டிமேட்லி இதுக்கு தான் எய்ம் பண்ணுறேன். ஸோ when I get that opportunity I'm so happy that so I know it's not a difficult process. Oh sorry, I didn't understand your question. New face பண்ணும்போது okay. Oh, it's not like a he's a seasoned actor actually. He came from a TV background. Okay. So it's not a difficult thing and everyone understood the story correctly. So when they easily understand, basically we need intelligent people. That's the casting எல்லாமே ரொம்ப intelligent people. Already legendary actors Charlie, Sarmya, Puman, Devashni, அவங்களாம் சூப்பர், அவங்களாம் கேட்கவே வேணாம். பட் இவங்க வந்து அவங்க காம்பீட் பண்ணி நடிக்கணும்னா இவங்க ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற இன்டெலிஜென்ஸ் இவங்க எல்லாருக்கும் இந்த 3 பேருக்குமே இருக்கு. ஸோ இவங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் ஒரு டெபியூ அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஆல்ரெடி ஜோ ஃபிலிம்ல பவ்யா நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆத்யா தான் கம்பேரிட்டிவா எனக்கு ஃப்ரெஷ். பட் ஆத்யாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப கிட்ட சீனியர் ஆர்டிஸ்டோட பண்ணும்போது சரி, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன்ஸ்லாம் கூட ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருந்ததுன்னா ஈஸியாக டெலிவரி வந்துடும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்டெலிஜென்ஸ் வந்து ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் this kind of intelligent people in my crew. So adha ennoda answer. തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിൽ കൊമേഴ്ഷ്യൽ മൂവിയാണ് ഭയങ്കര ജാസ്തിയായിട്ട് ഓടുന്നത്. ഫീൽ ഗുഡ് മൂവി ഇപ്പൊ വർക്ക് ആവുക. 100% ഫീൽ ഗുഡ് മൂവീസ് தான் இப்போ ரீசன்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி யாரோ சொன்னாங்க. ஃபீல் குட் மூவி தான் அது நியர்லி 90 crores 100 crores போட போகுது டூரிஸ்ட் ஃபேமிலி. அது வந்து ஃபீல் குட் ஃபிலிம் தான் இல்லையா? ஸோ ஃபீல் குட் பீப்புளுக்கு வந்து ஃபீல் குட் ஃபிலிம் இல்லை ஆக்ஷன் ஃபிலிம் அப்படி டிஃப்ரென்ஸ் இல்லை. அது என்ன ஜானராக இருக்கலாம். அந்த ஜானரால இந்த ஜானரா டச்சஸ் தட் பீக்னா அதுக்கு ஜென்யூனா இருந்தா, அந்த ஜானராக்கு ஜென்யூனா இருந்தா அந்த ஸ்க்ரீன் பிளே மெயினாக ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா பேசிக்காக ஸ்க்ரீன் பிளேல இருந்தா ஸ்க்ரீன்ல பாதி வந்து ரெஸ்ட் ஆஃப் திங் வந்து ஆக்டர்ஸ் கையில். ஸோ எனக்கு ஸ்க்ரீன் பிளேல ஆல்ரெடி எல்லாமே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு மேலே இந்த மாதிரி ராஜகுமாரி, பவ்யா, ஆத்யா மாதிரி பிரில்லியண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள வரும்போது அது இன்னும் வந்து அதோடைய மைலேஜ் ஜாஸ்தி இருக்கும். நிவாஸ் கே பிரசன்னா மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் உள்ள வரும்போது சீன்ஸோட பிஜிஎம் இருக்கு இல்லையா? அது நாங்கள் 6 months ஒர்க் பண்ணோம். எந்த சீக்வன்ஸ்ல என்ன மாதிரி பிஜிஎம் போட்டால் அந்த எமோஷன்ஸ் வெளியே வரும்ன்றது நாங்கள் நிறைய யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ரெஃபரன்ஸ் எடுத்து அதை வச்சு அதை டீட்டெயிலாக ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அதனால அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. அதாவது எல்லாமே கரெக்டா அமைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. சில படத்துல தான் அமையும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. இந்த படத்துல எல்லாமே கரெக்டா அமைஞ்சது. காஸ்ட், க்ரூ எல்லாமே ரொம்ப சென்சிபிள் பீப்புள், வெரி சென்சிபிள் பீப்புள். ஸோ சென்சிபிள் ஃபிலிம் வந்து வரதுக்கு காரணமா இருக்காங்க. എനിക്ക് വന്ന ഒരുപാട് അവസരങ്ങൾ നഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ട്. ഇപ്പൊ ഞാൻ ചെയ്യുന്ന വർക്കുകളിലാണെങ്കിൽ പോലും നമ്മൾ കുറച്ചും കൂടെ എന്താ ഒരു ടീം ആവാത്തത് കൊണ്ട് അതിൻ്റെതായിട്ടുള്ള പ്രശ്നങ്ങളുണ്ട്. നാളെ എന്തൊരു പടം ഇപ്പൊ ഈ പടം ഹിറ്റാവുകയാണെങ്കിൽ ഒബ്വിയസ്ലി അതിന്റെ ഒരു അങ്ങനെ നോക്കാതെ ആർട്ടിസ്റ്റിനെ ആർട്ടിസ്റ്റിന്റെ രീതിയിൽ കാണണം എന്ന് എനിക്ക് ഫീൽ ചെയ്തിട്ടുണ്ട്. artist being mature
മാഡം പക്ഷേ ചേരൻ എന്ന് പറഞ്ഞത് അങ്ങനെയായിരുന്നില്ല. ഇപ്പൊ ഹോം പോലെ ഒരു മൂവിയൊക്കെ ചെയ്യാനായിട്ട് ഇപ്പൊ തമിഴ് ഒരാൾ പറയുകയാണെങ്കിൽ അത് ഭയങ്കരമായിട്ട് തമിഴ് ചെയ്യാൻ ആരും വരില്ല എന്നാണ് പറഞ്ഞത്, ചേരൻ പറഞ്ഞത് ഹോം മൂവി കണ്ടിട്ട്. പക്ഷെ അവിടെ ശരിക്കും പറഞ്ഞാൽ ഭയങ്കര സ്റ്റാർഡമുള്ള മാസ് ടൈപ്പ് മൂവികളാണ് കൂടുതൽ തമിഴിലൊക്കെ ചെയ്യാൻ. അതെ, ടൂറിസ്റ്റ് ഫാമിലി ഇറങ്ങിയപ്പോൾ അതൊക്കെ ബെറ്റർ ആയിട്ട് വന്നിരുന്നു. അപ്പൊ അതേപോലത്തെ മൂവിയൊക്കെ ചെയ്യാനായിട്ട് കണ്ടിട്ട് ഫീൽ ഗുഡ് മൂവിയൊക്കെ ചെയ്യാനായിട്ട് തമിഴിൽ ഭയങ്കരമായിട്ട് ആർട്ടിസ്റ്റുകൾ ചെയ്യാൻ ധൈര്യപ്പെടില്ല എന്നുള്ളൊരു വന്നിരുന്നു.